மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய முடிவு குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்கள் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் குழப்பம் ஏற்படும், எனவே மாநிலங்கள் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தேவையில்லை என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய கருத்து? இது தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை வலியுறுத்தி வந்தார். இந்த அறிவிப்பு என்பது தொடர் அழுத்தத்தின் காரணமாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கூட நம்முடைய சட்டப்பேரவையில மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று. ஆனால் 2014 பிரதம வேட்பாளராக போட்டியிட்ட திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் சமூக நீதி நிலைநாட்டப்படும், பாதுகாக்கப்படும் என்று சொன்னார். ஆனா 14 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் 11 ஆண்டுகளா சமூக நீதி நிலைநாட்டப்பட்டதா, பாதுகாக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் இது கால தாமதமாக இவர்கள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவித்திருந்தாலும் இது தொடர் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பிய குரல் இது இன்றைக்கு ஒலித்திருக்கிறது. இது இந்த முடிவு வரப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். 2021 கொரோனா பெருந்தொற்றால் எங்களால் எடுக்க முடியல என்று பாஜக இப்போது அஸ்வினி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறார். ஏன் 2021 வரை இவர்கள் காத்திருந்தார்கள்? 14 என்னானது, 15 என்னானது, 16, 17, 18, 19. ஆகவே இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தும் இதை இவர்கள் நடத்த வேண்டும், சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று எந்தவித முன்னேற்பாட்டையும் முன்னெடுக்கவில்லை. இதுதான் வருத்தத்துக்குரியது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு நாணம் பிறந்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த அறிவிப்பு என்பது எதிர்கட்சிகள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பிய குரல் இது வெற்றி பெற்றிருக்கிறது. இதை வரவேற்கிறோம். எதிர்வரக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, பீகார்ல இப்ப தேர்தல் வரப்போகுது. பீகாருக்கு போய் பரப்புரை செஞ்சிருக்காரு. பீகார்ல அங்க எங்க பார்த்தாலும் இந்த குரல் ஒலிக்குது. அது ஒரு சமூக நீதிக்கு பங்கெடுத்த மண் பீகார் மாநிலம். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் அறிவிக்கவில்லை? நீங்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில 2014 ஆண்டு பிரதமர் வேட்பாளராக இருக்கும் பொழுது சமூக நீதி பாதுகாக்கப்படும் என்று சொன்னீர்களே. அரசுடைய மாநில அரசு ஆகட்டும், ஒன்றிய அரசு ஆகட்டும், நல திட்டங்கள் எல்லாம் ஒரு சாதி மக்களுக்கும் சேரும் பொழுது அதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. எத்தனை சதவிகிதம் எந்த சாதி மக்கள் இருக்கிறார்கள், யார் பயன்பெறும் வகையில அரசுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கின்ற சமூகத்திற்கு கூட இது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. ஆகவே இது காலதாமதமான முடிவு. 11 ஆண்டுகள் சமூக நீதியை கேள்விக்குறியாக்கிய பாஜக அரசு 11 ஆண்டுகள் நலத்திட்டங்கள், அரசு நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு போய் செல்ல விடாமல் தடுத்து இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுதாவது நாணோதயம் பிறந்திருக்கிறது. ஆகவே இது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. நன்றி.